ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா த்ரில்னு ஒரு கேம் ஜோனில் இருக்கோம். இது எங்கே இருக்குன்னா ஹர்லூரில் இருக்குது. வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்தோம். ஸோ சார்வியும் நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபேவரட்டான இந்த வண்டியில் அவளே ஏறி உட்காந்துட்டு அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருந்தால் தானே எப்படி விளையாடுறதுன்னு தெரியும். ஆனால் சும்மா அதை ஏறிட்டு நாங்கள் எதுவும் கார்டில் எதுவும் ஸ்வைப் பண்ணல. அது எல்லாமே ஜஸ்ட் விளையாடிட்டு இருந்தா. இங்கே வந்து மினிமம் வந்து ₹1000 வந்து நம்ம கார்டில் லோட் பண்ணி நம்ம வந்து கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எப்பயும் போல நம்ம சின்ன வயசுல இருந்து விளையாடுற அந்த டாய் கேச்சர் தான் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒரு கார்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம எவ்வளோ அமௌண்ட்டோ அதில் வந்து லோட் பண்ணிவிட்டு அந்த கார்டை வந்து அந்த இடத்துல வந்து டேப் பண்ணோம்னா நம்ம வந்து கேம் விளையாடலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன், ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து விழலை. நெக்ஸ்ட்டு விவேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாரு. என்னோடதாவது தலை கீழேயோ டச் ஆச்சு, அவரது மேலேயே டச் ஆகிட்டு அவரதும் இதாகிடுச்சு. சரி ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே ட்ரை பண்ணோம். இது வந்து டிக்கெட்ஸ் வந்து லோட் பண்ணுற கேம். ஆக்சுவலி இதை வந்து நம்ம கார்டு வச்சு டேப் பண்ணிட்டோம்னா அதை ஸ்பின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ விவேக் விளையாடும் போது 10 டிக்கெட்ஸ் வந்தது. இது வந்து பம்பர் ப்ரைஸாக ஆக்சுவலி இதில் வந்து 1000 டிக்கெட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கடைசி எல்லா கேமும் விளையாடணும். இந்த மாதிரி டிக்கெட்ஸ் கிடைக்குமா, அதை வச்சு நம்ம வந்து எதாவது ப்ரைஸ் வாங்கிக்கலாம். அடுத்து இது வந்து ஏதோ ஒரு கெசினோ கேம்ஸில் வர்ற மாதிரி அந்த பாட்டில் மேலே வந்து ரிங் தூக்கி போடுற கேமு. அதை வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இல்லைனா வந்து டைம் டியூரேஷன் ரொம்ப எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு என் நம்பர் ஆஃப் ரிங்ஸ் இருந்தது. எவ்வளோன்னு தெரியல. அதுக்குள்ளே நம்ம வந்து விளையாடலாம் அப்படின்ட்டு விளையாட்டுருந்தோம். நெக்ஸ்ட் வந்து விவேக் வந்து இந்த பால் வந்து 2 ஆக்சுவலி காலில் உதைக்கிற மாதிரியும் இருக்குது, கையில் வந்து புஷ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அவர் வந்து கை சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து புஷ் பண்ணார். அவரோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 699. அதோட ஹையஸ்ட் வந்து 8 சம்திங் 800 சம்திங் ஏதோ இருந்தது. இவர் வந்து சரி ஃபர்ஸ்ட்டில் எவ்வளோ வந்தது, செகண்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு செகண்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் வந்து கம்மி. ஓகேன்ட்டு ட்ரை பண்ணார். நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து சார்விக்கான கேமு. இது வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ். அது ஆக்சுவலி வெளியே வரும். அதை வந்து மேலே வந்து நம்ம வந்து அடிச்சு உள்ள பாயிண்ட்ஸ் அடிச்சோம்னா அதுக்கு வந்து பாயிண்ட் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ விவேக் வந்து சார்வியை வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. எனக்கும் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப் ஆயிட்டு நானும் வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன். அவள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. இருக்கிறதுலே அவள் ரொம்ப என்ஜாய் பண்ண கேம் வந்து இதுதான். அந்த பிக்ஸ் எல்லாம் வந்து அடிக்கணும், நானும் வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கிட்ட வச்சு விளையாடிட்டு இருந்தா. எல்லாத்துக்குமே ஆக்சுவலி ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ஒரு ப்ரைஸ் இருக்கு. அதை வந்து நம்ம பார்த்து நம்மளுக்கு ஓகேனா அப்படின்ட்டு விளையாடலாம். அதே மாதிரி ஹேர் ஹாக்கி இருக்கு, பவுலிங் கேம் இருக்கு, இன்னும் என்னென்னோ நியூ நியூ கேம்ஸ் இருந்தது. பவுலிங் வந்து அன்னைக்கு நான் வந்து விளையாடல. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மழை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கேம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார்விக் வந்து அவளோட என்னென்ன விளையாட முடியுமோ அது மட்டும் தான் விளையாட முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் ஃப்ளோர் இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. மீது எல்லாமே நம்ம கேம்ஸ் தான் இருக்குது. கிட்ஸ் கேம்ஸுன்றது இவ வந்து பிலோ 3 தானே, அதனால நம்ம சொன்னாலும் அவளுக்கு வந்து புரியாது. ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அதுலேயும் இன்னும் கேம்ஸ் இருக்குது. அதுவும் வந்து விளையாடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஹை ஸ்கோர் வந்து எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இருக்கிற கேம்லேயே எல்லாத்துலையும் விளையாடினதில் இந்த கேமில் மட்டும்தான் நிறைய டிக்கெட்ஸ் வந்து நான் வாங்கினேன். இதில் வந்து க்ளோஸ்லி அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்களே அந்த அளவுக்கு தான் நான் வந்து அதோட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நானும் வந்து இது பண்ணேன். நிறைய டிக்கெட்ஸ் வந்தது. நம்ம எவ்வளோ டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து நம்ம பே பண்ணுறோம்ல அந்த இனிஷியல் பிளேஸில் அந்த இடத்துல வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து திங்ஸ் வச்சுருப்பாங்க, வந்து எடுத்துக்கலாம். அங்கே வந்து டைசனும் இருந்தது. அதுக்கு வந்து டிக்கெட்ஸ் ஐ திங்க் 1 லேக்கா 10 லேக்கான்னு தெரியல அது கன்ஃபார்மாக. அவ்வளோ டிக்கெட்ஸ் நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. பட் அதுக்கு பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ காசு வந்து கொடுத்து நம்ம லோட் பண்ணி கார்டில் லோட் பண்ணி விளையாடி நம்ம வந்து வாங்கணும். அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆக்சுவலி உங்களுக்கு. நாங்கள் வந்து கேம்ஸ் வந்து ஒரு 2000 2000 வந்து நம்ம பண்ணோம்னா 2200க்கு வந்து லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நாங்கள் வந்து லோட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஆக்சுவலி லோட் பண்ணி நம்ம வந்து கார்டு வந்து 1 இயர் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பேஸ்கெட் பால் கேம் இருந்தது. எனக்கு ஆசையாக இருந்ததா சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஸ்வைப் பண்ணி நான் வந்து விளையாடிட்டு இருந்தேன். கூட சார்வி நானும் தூக்கி போடுவேன் நானும் தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தா. இந்த கேமில் வந்து நான் எத்தனை டைம் வந்து பால் வந்து உள்ளே வந்து கோல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பால் வந்து வெளியே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் விவேக் நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு நான் போடுற ஆக்சுவலி உள்ளே போயிருக்கோம் ரிங்குக்குள்ளே.
2ம் போட்டு ஒரே இடத்துல டேஷ் ஆகி விழுந்துருச்சு. ஆனா ஆக்சுவலி இதுவும் நல்ல ஃபன்னா இருந்தது. நான் வந்து அவரு கேட்டாரு, "நானும் விளையாடுறேன் கொஞ்சம் நீ குடு, நீ பாதி நான் பாதின்னாரு." எனக்கு வந்து அந்த விளையாடுற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா விளையாடுவேன். நீங்க அதுக்கப்புறம் விளையாடுங்க அப்படின்னு அவரு தூக்கி போட்டாரு. அது வந்து மிஸ் ஆயிருச்சு. அந்த பர்ட்டிகுலர் செகண்ட்ஸ்க்குள்ள வந்து நம்ம வந்து பால் வந்து போடணும். இதுலயும் வந்து ஆக்சுவலி டிக்கெட் நான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். இதுல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் உள்ள நெறைய பால் போயிருந்தது. எவ்வளோன்னு எனக்கும் தெரியல. ஆனா இதுலயும் நல்லா வந்து டிக்கெட் வந்தது. ஸோ இது நெறைய கேம்ஸ் இருக்கு. நம்மளுக்கு எந்தெந்த கேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணி, அந்த அமௌண்ட்டும் அதே மாரி நம்மளுக்கு ஓகே அப்படின்னா, அதுல எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்து 99 ஆர் 79லேருந்து ஆரம்பிக்குதுன்னு நெனைக்கிறேன். மேக்ஸ் வந்து 149 149, 169 நெனைக்கிறேன். பவுலிங்க்கு வந்து எவ்வளோன்னு தெரியல. இது வந்து நெக்ஸ்ட் ஒரு ஷூட்டிங் கேமு. இந்த பாட்டில்ஸ் எல்லாம் ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து நெறைய ஷூட்டிங் இருக்கு. நான் வந்து இந்த கேம் வந்து சூஸ் பண்ணேன். அதில ஆக்சுவலி 6 to 7 கேம்ஸ் இருந்தது. இந்த பாட்டில் ஷூட் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரிஜினல் கன் மாரியே இருக்கும். நம்ம வந்து அது பிரஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். நம்ம அது மேல அடிச்சு ஒரு என்ன சொல்றது? ஒரு வைப்ரேஷனோட நல்லா இருந்தது. ஸோ இதிலயே ஆக்சுவலி நெறைய நம்மளுக்கு டைம் குடுத்துருப்பாங்க. அந்த டைம்க்குள்ள நம்ம வந்து அதில இருக்கிற அந்த எல்லா டார்கெட்ஸுமே வந்து ஷூட் பண்ணணும். நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு போனேன். அதுக்கப்புறம் அந்த பதட்டத்திலேயே அடிச்சு சிலதெல்லாம் வந்து அடிக்காம கேம் வந்து எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் விவேக் வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு வாட்டர் கேமு. ஜாம்பீஸ் வரும். அது மேல வந்து நம்ம வாட்டர் அடிச்சு சரி பண்ற மாரி இருக்கும். சார்வி அந்த பக்கம் உட்காந்துட்டு அவளும் அந்த சைட்ல அவர மாரி யூஸ் பண்ணிட்டு இருந்தா. பட் அவருக்கு மட்டும் தான் நாங்க வந்து கேம் வந்து கார்ட் டேப் பண்ணி விளையாடணும். விவேக்குக்கும் நல்லா ஃபன்னா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. பட் என்னால வந்து அது ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணியும் அடிச்சுட்டு நடுவுல இருக்க அந்த பட்டனையும் நம்ம கிளிக் பண்ணிட்டு தான் இந்த சைட்ல வந்து நம்ம வந்து மூவ் பண்ணணும். உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலி அவர விட நான் தான் நெறைய கேம் விளையாடிட்டு இருந்தேன். பேக் டூ சைல்ட்ஹுட்ன்னே சொல்லலாம். ஸ்கூல் படிக்கிறப்போ அங்கேயும் ஊர்லயும் அதே மாரி தான் இந்த மாரி கேம்ஸ் ஒண்ணு இருக்கும். அங்க விளையாடியிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறப்ப இன்டர்னுக்கு வந்து கோயம்புத்தூர் போயிருக்கும்போது, அங்க வந்து ஃபன் மால்ல ப்ரூக்ஸ்க்குலாம் போயிருந்தோம். ஸோ அங்கேயும் வந்து இந்த மாரி சில கேம்ஸ்லாம் இருந்தது. அதுவும் விளையாடிட்டு இருந்தோம். நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இந்த மாரி ஆக்சுவலி பேக் டூ பேச்சுலர் லைஃப்ன்னே சொல்லலாம். ஆனா சார்விய வச்சுக்கிட்டு அவளும் ஒரு பக்கம் எங்க இருக்கா நம்ம பார்த்துட்டு தான் அட்டென்ஷன் அவ மேலயும் இருந்துட்டு தான் நம்ம வந்து இத என்ஜாய் பண்ற மாரி இருக்கும். கூட வேற யாரையாவது கூட்டிட்டு போயிருந்தா சார்விய பார்க்க சொல்லிட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடிருக்கலாம். பட் நல்லா இருந்தது ஆக்சுவலி ஒரு வீக்கெண்ட் நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வெளியவே ஊர் சுத்துறதுக்கு பதில் இந்த மாரி இன்டோர் கேம்ஸ்லயும் நம்ம போய் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். விவேக் வந்து வெறியா விளையாடிட்டு இருக்காரு ஒரு ஃபயர் மோட்ல. அதுக்கப்புறம் ஜாம்பீஸ் வந்து இது பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் இது வந்து ஆ என்ன பால்? ஸ்னீக் பால்ன்னு நெனைக்கிறேன். ஆ அந்த மாரி ஸ்கீ பால் ஆக்சுவலி. சாரி ஸ்னீக் பால் இல்ல. ஸ்கீ பால். இது வந்து பால்ஸ் வந்து 9 பால்ஸ் வரும். அது வர வர நம்ம அந்த இடத்துல தூக்கி போட்டோம்னா, அந்த இடத்துல ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ல வந்து 21,000 வரையும் போனோம்னா, நம்மளுக்கு 1000 ஏதோ போனஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விவேக் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ட்ரை பண்ணாரு. அவரே ஆக்சுவலி போட்டுமே அது வந்து வரல. ஆக்சுவலி மினிமம் தான் நம்மளுக்கு வந்திருந்தது. நெக்ஸ்ட் அங்க முடிச்சுட்டு வந்தோம்னா, வர்ற வழியில செம்ம மழை. நீங்களே பார்த்தா தெரியும். ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாரி இருந்தது. ஏதோ ஒரு கடைக்கு முன்னாடி. ஃபுட் ஸ்டெப் மாரி. அந்த இடத்துல வந்து நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் விவேக் வந்து நாங்க மழையில நனைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மழை நின்னதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்து போனோம். அந்த வீடியோ இதுக்கப்புறம்